கலிங்க ராணி. நண்பா, கண்ணா, நான் எவ்வளவோ முயன்றுதான் பார்க்கிறேன். ஆனால் அந்த ஆடல் அழகியின் நினைவு என்னை சித்திரவதை செய்கிறதடா. அரண்மனையின் கொலு பொம்மையா நான்? எனக்கு தெரியாதா? பெண் பித்தம் கூடாது, அது பேராபத்து விளைவிக்கும் என்றெல்லாம் எனக்கு தெரிந்ததுதான். என்றாலும் என்னால் அவளை மறக்க முடியவில்லையே. புயலில் சிக்கிய கலம் போல மனம் தத்தளிக்கிறது. மனசாந்திக்கு மது அருந்தினால், அந்த மதன சுந்தரியின் இதழ் சுவைத்தால் இதனினும் இனிக்குமே என்று ஏக்கம் பிறக்கிறது. கீதம் கேட்டு மனக்கொதிப்பை போக்கிக் கொள்வோம் என்று பார்த்தாலோ, கீதம் எனக்கு அவள் பேச்சை நினைவுக்கு கொண்டு வருகிறது என்று மோக மேலிட்டால் ரகுவீரன் தன் நண்பரிடம் கூறி தன் துயரை துடைத்து கொள்ள முயன்றான். ஆனால் கிளறி விட்டதும் நெருப்பு மேலும் ஒளியுடன் எரிவது போல ஆசை தீ அவன் உள்ளத்தை பற்றி கொண்டது. நடன ராணிக்கோ ரகுவீரனின் சேட்டையை கண்டதால் ஆடவரின் மனநிலை, அதிகார வர்க்கத்தின் ஆணவம், சீமான்களின் சேட்டை, காம விகாரம் கொண்டவர்களின் கபடம் ஆகியவற்றை பற்றிய எண்ணம் ஈட்டி போல குத்தி குடைந்தது. இந்த நிலை வர காரணம் என் அன்பனை இழந்ததால் அன்றோ? வீரமணியின் சரசத்தை விரும்பிய எனக்கு இந்த கோர செயல் புரிபவனோ சிக்க வேண்டும்? தேன் குடத்தை தேட போய் தேள் கொட்டியது போல் ஆயிற்றே என் நிலை. இன்னும் எத்தனை நாட்கள் இதனை சகிப்பது என்ற ஏக்கத்திலே நடன ராணி ஆழ்ந்து போனாள். அதே நேரம் காட்டிலேயும் மற்ற இடங்களிலும் பல இடங்களிலும் தேடி அழுத்து காட்டரசனின் வேலையாட்கள் வீரமணி கிடைக்கவில்லை என்ற செய்தியை கூறிவிட்டு தமது கால் வீக்கத்திற்கு மூலிகை தேடினர். உத்தமனும் ஊர் பல சுற்றி அலைந்து வீரமணியை காணாது விசனமடைந்தான். வீரமணியோ பித்தம் கொண்டதால் அடவியில் ஓடியும் குன்றுகளிலே கூத்தாடியும் அருவிகளில் நீந்தியும் அட்டகாசம் செய்து கொண்டும் தன் பழைய நிலை பற்றிய கருத்தின்றி திரிந்து கொண்டிருந்தான். அவனுக்கும் பழைய நிலைக்கும் அவனிடம் மிச்சமாக இருந்த ஒரே ஒரு தொடர்பு கலிங்க கிழவன் தந்த நீலமணி ஒன்றுதான். அவனது பித்த சித்தத்திலும் அந்த நீலமணியிடம் மட்டும் அவனுக்கு ஒரு பிரேமை. அதை இழக்காமல் பாதுகாத்து கொள்வதில் ஒரு அக்கறை இருந்தது. நீலமணியை பார்ப்பது, நகைப்பது, பிறகு அதை கையிலே வைத்துக்கொண்டு கம்பீரமாக நடப்பது, மடியிலே பத்திரப்படுத்திவிட்டு உறங்குவது, இது வீரமணியின் நிலைமையாக இருந்தது. நீலமணியை உற்று நோக்கும்போது ஏதோ கொஞ்சம் பழைய நினைவு வருவது போல தோன்றும். மறுவினாடியே அந்த நினைவு மறைந்துவிடும். இங்கனம் வீரமணி பல இடங்களில் சுற்றி திரிந்து கொண்டே பாண்டிய நாடு புகுந்தான். சிற்றூர் ஒன்றை அடுத்த சிறு காட்டிலே சிரித்து கூத்தாடி கொண்டு வீரமணி சென்றபோது வாட்போர் நடக்கும் சத்தம் கேட்டது. அவனது விழி அகன்றது. வீரம் ததும்பிற்று. மடமடவென்று சத்தம் வரும் பக்கம் சென்றான். அங்கு இரு வீரர்கள் வாட்போர் புரிந்து கொண்டு இருக்க கண்டு அருகே கிடந்த பாறை மீது அமர்ந்து கொண்டு, சபாஷ், அப்படித்தான், இப்பக்கம் வீசு என்று கூவினான். வாட்போர் புரிந்த இருவரும் இவன் எங்கிருந்தடா வந்தான் ஒரு பித்தன் என்று வெகுண்டனர். பித்தனின் சேட்டையை கண்டு எங்கே குறி தவறி விடுகிறதோ என்று அஞ்சினர் இருவரும். எனவே கத்தி வீச்சையும் நிறுத்தி கொண்டு, யாரடா பைத்தியக்காரா, போடா, இங்கென்ன வேலை உனக்கு என்று கூவினர். எனக்கா என்ன வேலை என்று கேட்கிறீர்கள்? அவ்வளவு திமிரா பிடித்து விட்டது? நான் கற்றுக் கொடுத்த பாடத்தின்படி போர் செய்கிறீர்களா என்று நான் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் குருவிடமே குறும்பு செய்கிறீர்களா என்று வீரமணி கோபமாக பேசினான். போரிட்டு கொண்டிருந்த இருவரும் தன் சீடர்கள், தான் ஓர் வாட்போர் ஆசிரியன் என்ற நினைப்பு வீரமணிக்கு. சண்டையையும் மறந்துவிட்டு இருவரும் சிரித்து, சரியான பைத்தியமாக வந்து சேர்ந்ததடா என்று பேசிக்கொண்டே வீரமணியின் எதிரே சென்று கும்பிட்டு, குருவே, நீங்கள் எதிரே நின்றால் எங்களுக்கு போரிட கூச்சமாக இருக்கிறது. ஆகையால் தாங்கள் தயவு செய்து வீட்டுக்கு போய்விடுங்கள். நாங்கள் சண்டையை முடித்துக்கொண்டு சீக்கிரமாக வருகிறோம் என்று கேலி பேசினர். வீரமணியோ அதற்கு இசைய முடியாது என்று கண்டிப்பாக கூறிவிட்டு, இந்த ஆரம்ப பாடத்துக்கே இத்தனை நாளா? சுத்த முட்டாள்கள். ஆகட்டும், நேரமாகிறது, ஆரம்பியுங்கள் சண்டையை. சொல்லிக் கொடுத்த பாடத்தை நன்றாக நினைவிலே நிறுத்தி சுத்தமாக சண்டை புரிய வேண்டும். கத்தியை பிடித்திருப்பதே சரியாக இல்லை. கால் எப்போதும் நிமிர்ந்திருக்க வேண்டும். எப்போது வளைந்திருக்க வேண்டும் என்பது கூட தெரியவில்லையே. உங்கள் மண்டையிலே களிமண்ணா? எத்தனை நாளடா இந்த பாடத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பது என்று கோபமாக பேசினான். வயிறு குலுங்க நகைத்த வீரர்கள், போடா போ, போகிறாயா அல்லது உதை வாங்கி கொள்கிறாயா என்று மிரட்டினர். இதோ பாருங்கள், ஒரு வினாடியிலே உங்கள் விழிகள் பிதுங்கி வெளிவர செய்கிறேன். என்னிடமா வாலாட்டுகிறீர்கள் என்று வீரமணி கூறிக்கொண்டே தன்னிடம் இருந்த நீலமணியை எடுத்து அவர்களிடம் காட்டிக்கொண்டு மந்திரவாதி போல ஏதோ முணுமுணுத்தான். ஒளிவிட்டு பிரகாசிக்கும் விலை உயர்ந்த அந்த நீலமணியை கண்டதும் இரு வீரர்களும் ஆச்சரியப்பட்டு, பித்தனிடம் இத்தகைய மணி எவ்விதம் கிடைத்தது என்று யோசித்து, இவனை தந்திரமாக நம் வசப்படுத்தி நீலமணியை பெற்று மன்னனிடம் தர வேண்டும் என்று தீர்மானித்து, நீலமணியின் மாய சக்தியால் மதி மயங்கியவர் போல பாசாங்கு செய்து வீரமணியை வணங்கி நின்றனர்.
அடங்கினீர்களா? தொடை நடுங்கிகளே என்று சிரித்து கொண்டே பேசினான் வீரமணி. குருவே, மன்னிக்க வேண்டும், பிழையை பொறுத்து கொள்ள வேண்டும் என்று இருவரும் கூறி வீரமணியின் காலை வணங்குவது போல நடித்து காலை வாரிவிட்டனர். வீரமணி குப்புற கீழே விழுந்ததும் தலைப்பாகை துணியினால் கை கால்களை பிணைத்து குதிரை மீது மூட்டை போல போட்டுக்கொண்டு வீரமணி போட்ட கூக்குரலை பொருட்படுத்தாமல் பாண்டிய மன்னனின் அரண்மனைக்கு வெகு வேகமாக செல்லலாயினர். கொஞ்ச நேரம் கூவிய பிறகு வீரமணி அலுத்து மயக்கம் மேலிட்டு அசைவற்று போனான். அந்த நிலையிலே மன்னனிடம் வீரமணியை கொண்டு போய் சேர்த்தனர். மன்னன் அரண்மனை தோட்டத்திலே உலவிக் கொண்டிருந்தான். எதிரே கொண்டு வந்து கீழே உருட்டப்பட்ட வீரமணியை முதலில் மூச்சை தெளிய செய்து அவனை பிடித்து வந்தவர்களை பார்த்து, யார் இவன், செய்த குற்றம் என்ன என்று வினவினான். மன்னவனே, இவன் யார் என்று தெரியவில்லை, காட்டிலே கண்டோம், தற்செயலாக இவனிடம் இது இருந்தது என்று கூறி நீலமணியை மன்னனிடம் தந்தனர். அதை கண்டதும் பாண்டியன் பதைத்து, ஆ, நீலமணி, நமது அருமை மணி, இது இவனிடம் எப்படி வந்தது, யார் இவன் என்று ஆச்சரியத்தோடு கேட்க, வீரமணிக்கோ பித்தம் தெளியவில்லை ஆகையால் மன்னவனை ஏற இறங்க பார்த்து, நீ யார், காட்டரசனா? இல்லையே, அவன் உன்னை விட வயதில் சிறியவனாயிற்றே. கலிங்கத்தானா? இருக்காதே, அவன் கண் இப்படி பிரகாசிக்காதே. முடி தரித்திருக்கிறாய், அரசனா? இது சோழ மண்டலமா? ஐயோ, நான் அங்கே நுழையக்கூடாதே என்றெல்லாம் உளறியபடி இருந்தான். இவனுக்கு மூளை கோளாறு இருக்கிறது, நமது சிகிச்சை சாலைக்கு அனுப்புங்கள், புத்தி சுவாதீனத்துக்கு வந்ததும் விசாரிப்போம் என்று சொல்லி வீரமணியை அனுப்பிவிட்டு தன் அண்ணனை நினைத்து புலம்பலானான். அண்ணா, உன்னை காணாது வாடும் எனக்கு நீலமணியை காணும் பேராவது கிடைத்ததே. முடித்தரித்து வீச்சிருக்க வேண்டிய நீ இந்த பாழும் நீலமணியினால் முடி இழந்தாய், குடும்பத்தை துறந்தாய், என்ன கதியானாயோ? நீலமணியே, உனக்கு வாய் ஏது பேச? பேசும் வாய் உடையவனோ பித்தனாகி இருக்கிறான். என் மனம் எது எதையோ எண்ணி ஏங்குகிறதே. எங்கள் குடும்பத்தை கெடுத்த கோரமணியே, உன் அழகு இவ்வளவு அவதியை தந்தது. உன் மர்மத்தை நான் யாரிடம் கூறுவேன் என்று பாண்டியன் பல கூறி தானாகவே பேசிக்கொண்டதை கண்ட அந்த இரு வீரரும், இந்த பொல்லாத நீலமணியை தொட்டவருக்கு பித்தம் பிடிக்கும் போலும், இதை கண்டு மன்னன் கண் கசிந்து ஏதேதோ பேசுகிறாரே என்று எண்ணினர். வேலையாட்கள் வீரமணியை அரண்மனை சிகிச்சை சாலைக்கு அழைத்து சென்றனர். வீரர்கள் வேந்தரிடம் விடை பெற்று கொண்டு போயினர். மன்னனோ ஒரு மேடை மீது அமர்ந்து நீலமணியை உற்று நோக்கியபடியே இருந்தான். முத்து முத்தாக அவன் கண்களிலே நீர் வெளிப்பட்டது. நீலமணியை எடுத்து வந்த வீரன் ஒருவன் சித்தம் கெட்டு கிடக்கிறான், சிகிச்சை பெற்று வருகிறான் என்ற விஷயம் ஊரிலே பரவி நடனாவின் செவியில் புகுந்தது. ஆனால் பித்தர்கள் பலர் இருக்க இவன் ஒருவன்தானா கிடைத்தான் சிகிச்சைக்கு என்று அவள் கூறினாள். அழகிகள் அணைப்புக்காக மனதை அலையவிடும் பித்தர்கள், ஆடம்பர வாழ்வுக்காக அதிகாரத்துக்காக எதையும் செய்ய துணியும் பித்தர்கள் உண்டல்லவா என்று உரைத்தாள். மருந்திட வந்தவன் மையில் கொண்டு அலைந்தான். ஒரு பித்தன் எமது மண்டலத்திலே இங்கு ஒருவன் நடனமாட வாடி என்று அழைத்து பஞ்சனைக்கு போடி என்று பணிக்கிறான். எத்தனையோ பித்தர்களை கண்டாயிற்று, இவன் அதுபோல ஒருவன் என்று அலட்சியமாக நடனா கூறினாள். இல்லை, இவன் சாமானியன் அல்ல, வாட்போர் வீரன். பேசுவது பூராவும் போர் பற்றியே, சோழ மண்டலத்தை பற்றியும் மன்னனை பற்றியும் பேசுகிறான். பெருமையுடன் கலிங்க போர் பற்றி சிலாகித்து கூறுகிறான் என்று அரண்மனை சேடியர் கூறினர். அங்கனமாயின் நான் காண வேண்டுமே என்றால் நடனா. அரசாணை பெற்று நட, பிறகு காணலாம் என்று சேடியர்கள் கூற, அதுபோலவே அரசனை கண்டு அனுமதி பெற்றுக்கொண்டு சிகிச்சை சாலைக்கு சென்றாள். வீரமணியை கண்டாள். கண்ணா என்று அரண்மனை அதிர கூவினாள். நடனா என்றோர் எதிரொலி கிளம்பிற்று. இரு உருவமும் ஒன்றாக பிணைந்து விட்டன. இருதயத்திலே கிடந்த எண்ணங்களை எடுத்துரைக்க முடியாத நிலை. இதழ்கள் ஒன்றையொன்று பற்றின, பிரிய மறுத்தன. காவலர் ஓடோடி மன்னனுக்கு உரைத்தனர். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து, நீதானா, நினைவுதானா, நிஜமா என்று கேட்டு கேட்டு கழித்தனர். ஏக காலத்தில் இருவரும் ஒருவரையொருவர் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டனர். இருவரும் பதில் கூற வாய் திறந்தார்கள் இல்லை. சில கேள்விகளுக்கு பதில் முத்தம், சில கேள்விகளுக்கு காதலின் பிணைப்பு, சில கேள்விகளுக்கு பதில் கண்ணீரை துடைப்பது என்ற முறையில் இருந்ததே தவிர ஒருவர் வரலாற்றை ஒருவர் கேட்க முடியவில்லை. நடுக்கடலில் நாவாய்க்கெட அலையுடன் போரிட்டு திமிங்கிலத்திடமிருந்து தப்பி தத்தளித்தவனுக்கு திடீரென்று ஒரு களம் கிடைத்தால் யாருடையது, எங்கே செல்கிறது, எங்கிருந்து இங்கே வருகிறது என்று அந்த மரக்கலத்தின் வரலாறு விசாரிக்கவா மனமிருக்கும்? ஆ, மரக்கலம், இனி நான் அதனிடம் அடைக்கலம், உயிர் தப்பினோம் என்று உவகை கூத்தாடுவானன்றோ?
அதுபோல பல பல தொல்லைகளுக்கு ஆளாகி பல்வேறு நாடுகளில் சுற்றி அலைந்த காதலர் ஒருவரையொருவர் கண்டதும் கேள்விகள் மனதிலே கிளம்பி நாவிலே நர்த்தனம் ஆடினவே தவிர பதில் கூறவோ கேட்கவோ முடியாதபடி அவர்கள் நிலைமை இருந்தது. அன்பே உயிரே இன்பமே என்று யார் யாரை அழைத்தனர் என்ற தெளிவு இல்லை. அன்பே உயிரே என்ற சத்தம் கேட்டது. ஒரு ஆண் ஒரு பெண் குரல். இரு குரலிலும் காதல் கனிவு தோய்ந்து கிடந்தது. மன்னனும் அவன் சேவகரும் வந்தனர். காதலர் மண்டியிட்டனர். நோய் அறியாது மருந்திட எண்ணினேன். இவ்வீரனது வியாதி போக்க இவ்வேல்விழியாலே மருந்தானால் என்று மகிழ்வோடு மன்னன் கூறி, மாளிகையிலே இருவரும் இருக்கட்டும். ஏவலர் அவர் விரும்பும்போது வேண்டுவதை தரட்டும். நாளை நான் அவர்கள் நமது உலகுக்கு வருவர். அப்போதுதான் அவர்கள் இருவரது வரலாறும் நாம் கேட்டறிதல் கூடும். நாம் அவர்கள் நிலைமையை ஒருவாறு அறிவோம். தேனை முன்னுண்ணும் தேனியை கலைத்தலோ, கீதத்தின் ரசத்திலே மூழ்கி இருக்கும் இசைவாணனிடம் பேசுவதோ, இயற்கையின் எழிலில் லயித்திருக்கும் ஓவியக்காரனிடம் சென்று ஓ என்று கூவுவதோ கூடாது அன்றோ? வாழ்க இக்காதலர், வளம் பெருக இவர்கள் வாழ்வு என்று கூறிவிட்டு பணியாளர்கள் சிலரை அமர்த்திவிட்டு பாண்டிய மன்னன் சென்று விட்டான். மன்னன் சென்று விட்டான் கண்ணாளா என்று மதுரமாக மொழிந்தாள் நடனா. ஆமாம், இது எந்த மண்டலம்? எந்த மண்டலமாக இருந்தால்தான் நமக்கென்ன? நீ இங்கே, உன் பக்கம் நான். இது ஆனந்தபுரி. ஆமாம், நான் இன்று வரை தேடி தேடி வாடினேன். இதோ என் ஆனந்தபுரி. பேசாதிரும் பிரியரே. உமது முகத்தை கண்டு எவ்வளவு காலமாகிவிட்டது. வாய் திறவாதீர். நான் ஆசை முகத்தை சரியாக பார்க்க வேண்டும். அந்த மோகன புன்னகை, கம்பீர தோற்றம், ஆண்மையை அறிவிக்கும் கண்ணொளி, இவைகளை நான் உண்ணத் தலைப்படும் நேரத்திலே ஒரு பேச்சும் பேசாதீர். தங்கமே, செல்வமே, மணியே. உரத்த குரல் மங்கிற்று. தழுதழுத்த பேச்சு தொடங்கிற்று. பின்னர் உதடுகள் மட்டுமே அசைந்தன. பிறகு அதுவும் இல்லை. இரண்டு உருவங்கள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டிருக்கும் அற்புதமான சிலையை கை தேர்ந்த சித்திரக்காரன் செய்து வைத்தது போன்ற காட்சி. உயிர் ஓவியம் என்பதற்கு ஒரே அத்தாட்சி. அவர்களின் கண்களிலே புரண்ட நீர். இடையிடையே கேட்ட இச்சொலி. காதல் உலகிலே அவர்கள் குடியேறினர். சுற்றுமுற்றும் பார்க்க அவர்களுக்கு வேலை இல்லை. பேசவும் கூடவில்லை. ஆம், சோழ மண்டலத்திலே பிரிந்து பாண்டிய நாட்டிலே கூடிய அவர்களின் நிலைமையை உணர்ந்தோம். அப்பக்கம் அணுகவும் தயங்கினர். உணவு வேண்டுமா என்று கேட்கவும் பயந்தனர். இவ்வளவு காதல் கொண்ட இருவர் எப்படித்தான் பிரிந்திருந்தார்களோ, என்னென்ன கஷ்டமோ, எங்கெங்கு தேடினார்களோ என்று காவலர்களும் பேசிக்கொண்டனர். நடனாவும் வீரமணியும் அக்காவலருக்கு தத்தமது முன்னாள் காதல் சம்பவங்களை நினைவுக்கு கொண்டு வரும் தூண்டுகோல் ஆயினர். நடனாவை கண்டு மணியின் முகம் மலர்ந்தது. மணியை தழுவிய நடனாவின் நயனம் மலர்ந்தது. இருவரின் ஆனந்தத்தை கண்ட அரண்மனை பூராவும் களிப்பு கூத்தாடிற்று. அரண்மனையின் ஆனந்தம் நகருக்கு உள்ளேயும் நடமாடத் தொடங்கிற்று. கீதம் எழும் இடத்தில் மட்டுமா இன்பமூட்டும்? நந்தவனத்து நறுமணம் நாலு பக்கமும் வீசாதா? இன்ப அருவியிலே நீந்திய இளம் காதலரின் களிப்பின் படபடப்பு எங்கும் நிறைநாதமாயிற்று. பிரிந்து கூடிய காதலரின் களியாட்ட செய்தியை கேட்டு தெரிந்த பாண்டியன் புன்முறுவல் பூத்து, சித்திர மன்னன் அச்சிற்றிடையால் சிந்திடும் சிரிப்பை உண்டு சிந்தையில் கள் கொண்ட குமரனின் குதூகலத்தை எவ்விதத்தேனும் குலைத்திடல் அடாது செயலாகும் என்று கூறி, மண்டலங்களை மறந்திட செய்வதும் கடமையை கூட துச்சமாக கருதிட செய்வதும் பாம்பை பழுது என்று எண்ணிட செய்வதும் பாவையரின் பாகுமொழி தரும் சுகபோதை என்றோ, தம்மை மறந்து கவிவாணர் பாடுவதும் காரிகையின் கோலாகல கூத்தில் மூழ்குவதாலன்றோ என்று எண்ணினான். மேலும் நயனங்களில் நீர் ததும்பியபடி நின்ற நங்கைக்கு ஏற்ற இந்நம்பி நெடுநாள் பிரிந்திருந்து இன்று வந்து சேர்ந்தான். அவள் இதழ் இன்பத்தை மீண்டும் பெற்று உண்ண தலைப்படும் நேரத்திலே ஊறு விளைவித்தல் கூடாது என்றென்றோ ஆன்றோர் கூறுவர் என்று கருதினான். ஆனால் அந்த அணங்கு யார்? அவளுடைய அணைப்பிலே சொக்கிடும் காலை எந்த நாட்டவன்? நீலமணி அந்த நீண்ட அகன்ற கண்ணனிடம் எங்கனம் சிக்கிற்று என்பதை தெரிந்து கொள்ள மன்னன் துடித்தான். ஆனால் காதலர்கள் இருவரும் பாண்டிய நாட்டு அரண்மனையில் இருப்பதும் அவர்களின் வரலாற்றை அறிந்திட துடிக்கும் அரசன் ஒருவன் காத்து கிடக்கிறான் என்ற நினைவும் அவர்கள் பெறட்டும். பிறகு நாம் அவர்களை கண்டு பேசுவோம் என்று தீர்மானித்து கொண்டான். அரசனும் வாலிப வயதில் பல காதல் திரு விளையாட்டுக்களை கேட்டதுண்டு. எனவே நடன ராணியும் வீரமணியும் உலகையே மறந்து உவகையில் மூழ்கி கிடந்தது கேட்டு ஆச்சரியப்படவும் இல்லை, ஆயாசமடையவும் இல்லை. இது சகஜம்தான் என்று இருந்தான். அங்கே காதலர் இருவரும் பேசி கழித்து கொண்டிருந்தனர். இன்னுயிரே, உன்னை இது நாள் வரை காணாது கலங்கினேன், கதி கெட்டேனோ என்று கதறினேன்.
ஊசலாடி கிடந்த உயிர் வினாடிக்கு வினாடி விடை பெற்று கொள்ள எண்ணிய போதெல்லாம் என் மன்னனை ஒரே ஒரு முறை கண்டுவிட்டால் போதும், கவலை இல்லை, நீ போகலாம் என்றென்றோ அந்த உயிருக்கு உரைத்து வைத்தேன். உத்தமனே, ஊன் உண்டா, உறக்கம் உண்டா? நடனா, மலர்புரியாளின் ஆரிய போதை, ஆரியனின் மமதை, காட்டானின் கடு நெஞ்சு, அங்கோர் தூர்த்தையின் காமக்கூத்து, பின்னர் சித்த குழப்பம், புலியால் ஆபத்து, பிலத்திலே பாம்பு, மலைகளிலே ஓட்டம், காடுகளிலே உறக்கம், மண் மேடுகளிலே உபவாசம் என பல பல தொல்லைகளை நான் அடைந்தேன். ஆனால் உன்னை கண்டேன், அவ்வளவையும் மறந்தேன். இனி பயமே இல்லை. கண்ணாளா, முதலில் இருந்து முறையாக கூறுங்கள். கலிங்க போரிலே நீர் நம் காவலருக்கு என்ன குற்றம் இழைத்தீர்? நடனா, குற்றம் இழைப்பவன் நானா? நீ இப்படி என்னை கேட்கலாமா? காதலரின் இவ்வுரை தடைப்படும்படி பாண்டியனின் பெரு நகை கிளம்பிற்று. பக்கத்திலே அவன் நின்றதை கண்டுகொள்ளாது காதலர் பேசிக் கொண்டிருந்தனர். நீயா குற்றம் இழைக்கவில்லை? எவ்வளவு கொடியவன் நீ! இந்த கொடி இடையாளை துவளும்படி வைத்து விட வேறு கடும் குற்றம் இங்கு ஏது என்று மன்னன் கேட்டான். மன்னனை கண்ட வீரமணி தலை தாழ்த்தி வணங்கியபடி, வழக்குரைப்பேன் வேந்தே, தண்டனை தரும் உரிமை உமக்கு உண்டு. நான் சுற்றாத இடமில்லை, தேடாத மண்டலமில்லை. இவளோ மின்னல் போல மறைந்து என் மனதை குழப்பினாள். தண்டனைக்கு உரியவள் இவள்தான் என்று வீரமணி கூறிட, வெகுண்டவள் போல நடித்த நடனா, வேந்தே, ஆடி கிடந்த என்னை தேடி பிடித்து இழுத்தான் இக்கள்ளன். பின்னர் தேம்பி தவித்திட விட்டுவிட்டு சென்றான் என்று நடனா வழக்குரைத்தாள். இவ்வித விசித்திர வழக்குகளை விசாரித்து பழக்கம் நமக்கில்லை என்ற போதிலும், மண்டலத்து வழக்கு அனைத்தும் மன்னன் விசாரித்திடுதல் முறையாதல் பற்றி உமது வழக்கினை நாமும் விசாரித்திடுவோம். ஆனால் வழக்கு உரைக்கும் முன்னம் வாதாடலாமோ? கட்சிக்காரரான நீவீர் இருவரும் உமது ஊர், பெயர், விவரம் கூறிடா முன்பு வழக்கை விசாரிக்க முடியுமா? காதல் குற்றவாளிகளுக்கும் கால தேச வர்த்தமானம் கேளாது தீர்ப்பளிப்பது எங்கனம் என்று பாண்டியன் கேட்டிட, முத்து பற்கள் வெளியே தெரிய, பவழ இதழ் விரிய, பசும்பொன் பதுமையன்ன நடனா வீரமணியை சுட்டிக்காட்டி, இவர் என் காதலர் என்றாள். இது எனக்கு விளங்கிய விஷயம்தானே. ஊர், பெயர், விவரம் சொல் என்று மன்னன் கேட்டிட, நடனராணி சோழ மண்டலத்திலே வீரருக்கு மணியாக விளங்கிய வரலாறும், கலிங்க போர் மூண்ட காதையும், வெற்றி செய்தியுடன் வீரமணி நாடு கடத்தப்பட்டான் என்ற வேதனை செய்தியையும் கேட்ட கூற்றும், விம்மிய விழியுடன் கிடந்த சோகமும், மருத்துவன் கொண்ட காம நோயும், மாற்றானின் சதியினால் சோழ மண்டலத்திலே ஆபத்து வர இருந்ததும், அரசியாரின் உதவியால் உத்தமனுடன் தான் சோழ நாட்டை விட்டு வெளியேறியதும், இடையே உத்தமன் பிரிய நேரிட்டதும் ஆகிய வரலாற்றை கூற பாண்டிய மன்னன் அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தான். வீரமணியும் பிறகு தனது முழு வரலாற்றையும் கூறினான். காட்டானின் சிற்றன்னையின் காம கூத்து படலத்தை வீரமணி கூறின போது வேந்தன் விலாநோக சிரித்தான். இருவர் வரலாற்றையும் கேட்டறிந்த பாண்டியன், சோழனிடம் நீ மாசற்றவன் என்பதை நாமே கூறுவோம். சோழ மண்டலத்திலே நீர் மீண்டும் வசித்திடும் உரிமையையும் வாங்கித் தருவோம். மலர்புரியில் ஆரியம் மலர்ந்திருப்பதால் தமிழகமே கெட்ட வாடையால் வாடிடும். எனவே அந்த தீய செடியினை வேரோடு களைந்தெறிவோம் என்று மன்னன் அன்புடன் கூறிவிட்டு, நீலமணியினை உனக்கு கிழவன் ஒருவன் கலிங்க போர் முடிவின் போது குகையிலே தந்தான் என்றுரைத்தாயே, அவன் எப்படி இருந்தான்? அவன் உருவத்தை சற்று விவரமாக கூறு என்று வீரமணியை மன்னன் கேட்டான். வீரமணி தனது நினைவிற்கு தெரிந்த வரையில் கலிங்க கிழவனை பற்றி வர்ணித்தான். ஆனால் கலிங்க கிழவன் மலர்புரி அரசியின் காதல் கூத்தனாக இருந்தவன் ஆதலால் மலர்புரி அரசியிடம் முழு விவரம் தெரிந்து கொள்ள முடியும் என்றும் யோசனை சொன்னான். இறந்தவனை பற்றி இவ்வளவு கவலையா? ஏதோ ஒரு நீலமணிக்கு இத்தனை விவாதமா என்று சலித்து கேட்டாள் நடனா. பெண்ணே, உனக்கு தெரியாது இந்த நீலமணியின் நீண்ட கதை என்று மன்னன் சோகத்துடன் கூறிக்கொண்டே மடியிலிருந்து நீலமணியை எடுத்தான். அதனை கண்டதும் நடனராணி பதை பதைத்து அதனை வாங்கி பார்த்து, இதுவா நீங்கள் பேசிய நீலமணி? இது என் காதணி என்றோ? சோழ மன்னனின் வனபோஜ விழாவுக்கு நடனமாட நான் சென்றபோது யாரோ என் காதணியை கவர்ந்து சென்று விட்டனர். அதுதான் இது. இதன் ஜதை எங்கே என்று கேட்டாள். மன்னனும் வீரமணியும் ஒரே சமயத்தில் நடனாவை நோக்கி, இந்த நீலமணி உன் காதணியா என்று கேட்டனர். ஆமாம், சந்தேகமே இல்லை என்றாள் நடனா. என்ன ஆச்சரியம்! நடனா, நீ யார் தெரியுமா என்று பாண்டியன் பாசத்தோடு கேட்டான். பாண்டியன் பாசத்தோடு அப்பாவையை பார்த்து, நடனா, நீ யார் தெரியுமா என்று கேட்டபோது நடனாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன், நான் சோழ மண்டல அரண்மனை தாசியின் வளர்ப்பு பெண் என்றால் தழுதழுத்த குரலில்.
மகளே என்று பாண்டியன் கூறிக்கொண்டே நடனாவின் கரத்தை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டு முகத்தில் தோன்றிய வியர்வையை துடைத்தியபடி, என் மகளே, நீ யார் என்பது தெரியாமல் இத்துணை காலம் வளர்ந்து வந்தாய். உன் தாயையும் அறியாய், உன் தந்தையையும் தெரியாய். நடனா, நீ என் சகோதரனின் மகள், மலர்புரி அரசியின் மகள் என்றான். இச்சொல் கேட்ட நடனா, வீரமணி இருவருமே திடுக்கிட்டனர். மலர்புரி அரசியின் வரலாற்றினை நான் அறிவேன், கூறினேனே தங்களிடம் என்று வீரமணி கூறினாய், ஆனால் கூறாதது இதுதான். தெரியாத காரணத்தால் மலர்புரி அரசியின் மனதை கவர்ந்த கள்ளனே கலிங்க கிழவன். அது நீ அறிந்தது. கலிங்க கிழவனே என் அண்ணன். நீண்ட கதையது, நெஞ்சு நோகும். சுருக்கமாக சொல்வேன். சோலைக்கு போவோம் வாரீர் என்று சொல்லி நடனாவையும் வீரமணியையும் பாண்டியன் அரண்மனை பூங்காவுக்கு அழைத்து சென்றான். மனதிலே பல நாளைய சம்பவங்கள் ததும்பினதால் மன்னவன் வழியில் ஏதும் பேசவில்லை. பாண்டிய நாட்டு பாவையா, மலர்புரி மங்கையா, அரச பரம்பரையா இந்த ஆடல் அழகி என்று எண்ணி ஆச்சரியப்பட்டான் வீரமணி. விசித்திரமாகவன்றோ இருக்கிறது. பாண்டிய நாடு தகப்பன் பிறந்த இடம், மலர்புரியோ தாயின் இருப்பிடம், வளர்ந்ததோ சோழ மண்டலம். அரச குடும்பத்தில் பிறந்து நாட்டியத்தை பிழைப்பாக கொண்டோம். இது என்ன விந்தை என்றெல்லாம் நடனா எண்ணி எண்ணி பூரா விஷயமும் தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டாள். அப்படியானால் நடனா கைக்கு எட்டாத கனியோ என்றொரு கவலை வீரமணிக்கு உதித்தது. மன்னன் அவன் மனக்குறையை மாற்றுபவன் போல வீரமணியின் முதுகை தட்டி கொடுத்து, சரியான வீரனப்பா நீ. இந்த நங்கை அவளுடைய சிறிய தகப்பனிடம் வந்து சேரும்படி நீ என்றோ செய்வித்தாய். ஆனாலும் நீ ஒரு கள்ளன். நடனாவை பறித்து கொண்டு போகத்தான் காத்திருக்கிறாய் என்று கூறிவிட்டு, நடனா, அதோ பார், ஒரு பளிங்கு மண்டபம். அருமையான சித்திர வேலைகள் அமைக்கப்பட்டது. அதன் அழகை புகழாதார் கிடையாது. ஆனால் அதன் அருகே நாங்கள் யாரும் செல்வதே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த பளிங்கு மண்டபத்திலேதான் என் அண்ணன் தன் அரசு உரிமையை துறந்தான். ஆண்டியாக அல்ல, அரச போகத்தையே அல்பம் என கருதும் விதத்திலே அவனுக்கு மையல் ஊட்டிய ஒரு மலர் விழியாலின் சுகபோகத்தை வேண்டி. அதோ அந்த பளிங்கு மண்டப படிக்கட்டுகளிலே என் தந்தை மண்டியிட்டு கேட்டார், மகனே, என் சொல்லை மீறாதே என்று. நானும் அண்ணா அண்ணா என்று கூறி அழுதேன். என் அண்ணன் அன்று அங்கு நின்றதும் தந்தையின் பேச்சை கேட்க மறுத்ததும் இப்போதும் என் கண் முன்பு நடப்பது போல தோன்றுகின்றன என்று பாண்டியன் கூறி கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தான். ஆச்சரியம் மேலுக்கு மேல் வளருகிறதே ஒழிய விளங்க காணோமே என்று வீரமணியும் நடனாவும் எண்ணினர். சில வினாடிகளுக்கு பிறகு அரசன் அங்கு கிடந்த ஆசனம் ஒன்றிலே அமர்ந்தான். எதிரே பசும்புல் தரையில் நடனா அமர்ந்தாள். வீரமணி நின்று கொண்டிருந்தான். நடனா, நீ என் அண்ணன் மகள். ஆகவே உனக்கு பூரா விஷயமும் தெரிந்தாக வேண்டும். கேள், உன் தகப்பனின் வரலாற்றை என்று பீடிகையிட்டு பாண்டியன் பழைய கதையை கூறலானான். அன்று நல்ல நிலவு. நான் இதே சோலையில் வேறொரு பக்கத்திலே உலவி கொண்டிருந்தேன். இளவரசர், அதாவது என் தமையன், அச்சமயத்திலே தலைநகரில் தங்குவார். நான் வெளியூர்கள் சென்று போர் வீரர் விடுதிகளை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்ததால் 6-7 திங்கள் அரண்மனையில் இல்லை. அன்றுதான் ஊர் வந்தேன். இரவு சோலையில் உலவி கொண்டிருந்தேன். நிலவின் அழகொழியோ அந்த ஒளியினால் அலங்கரிக்கப்பட்டு அபரிமிதமான அழகுடன் விளங்கிய சோலையின் சொகுசோ என் மனதினை அதிகமாக இழுக்கவில்லை. எனக்கு கோட்டை, கொத்தளம், அரண், அகழி, படை வீடு முதலியவற்றிலேயே அதிக அக்கறை. நான் மன்னனின் 2ஆம் மைந்தன். பட்டத்துக்கு உரியவர் என் அண்ணன். என் அண்ணன் ஆட்சிக்கு நாடு வந்ததும் நான் படைத்தலைவனாக வேண்டும் என்பது என் தந்தையின் விருப்பம். ஆகவே எனக்கு பெரும்பாலும் படை வீடே உறைவிடமாக இருந்தது. நானும் பல்வேறு நகர்களில் பாசறைகள் அமைத்து பூரிப்பதும், கடலோர கண்காணிப்பு, மலையோர காவல் முதலிய பாதுகாப்பு முறைகளில் புது புது ஏற்பாடுகள் உண்டாக்கி கழிப்பதுமாக இருந்தேன். மன்னனின் 2 மைந்தரும் நமது மண்டலத்துக்கு 2 கண்கள். மூத்தவன் முடிதரித்து ஆழ்வான், இளையவன் இமை கொட்டாது நின்று எதிரி நுழையாதபடி காவல் புரிவான் என்று மக்கள் பேசிட கேட்டு நான் மகிழ்வதுண்டு. மூத்தவன் தூங்கா விளக்கு, இளையவன் சுழல் விளக்கு என்றும் கூறுவர். அன்று இரவு நான் நில ஒளியில் சோலையில் உலவி கொண்டிருந்த போது யாழின் ஒலி கேட்டது. பளிங்கு மண்டபத்தின் பக்கமாக. இசை இனிமையல்ல. போர் முறை பற்றிய புது திட்டங்களை மனதிலே சித்தரித்து கொண்டிருந்த என்னையே இழுத்தது அந்த இனிமை. யாழின் இனிமையால் நான் சமர் பற்றிய சிந்தனையை மறந்து இசையில் லயித்தேன். பாம்பையும் புலியையும் கூட வசியப்படுத்தக்கூடியதும், புண்பட்ட நெஞ்சுக்கு மருந்திட வல்லதும், புயல் கொண்ட மனதுக்கு சாந்தி தரக்கூடியதுமான இசையின் இனிமையில் நான் சில வினாடி கோட்டை கொத்தளங்களை மறந்தேன். குளிர்ந்த மனதுடன் உலவினேன். என் அண்ணன் யாழ் இசையை விரும்பி கேட்பவர். சரி, வழக்கமாக விருந்துண்டு அவர் கழிக்கிறார்.
பழக்கப்படி நாம் பட்டாயத்து விஷயமாக எண்ணி கிடக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு உலவினேன். ஆனால் யாழின் இசையுடன் கலந்து கிளம்பிய ஒரு குரல் என்னை பளிங்கு மாளிகைக்கு நடந்திட செய்தது. ஒரு மங்கையின் மதுரமான கீதம், மயக்கமூட்டக்கூடிய தனிவிதமான இனிமை அக்குரலிலே தோய்ந்திருந்தது. சுவை பயக்கும் குரலுடன் சோகமும் இழைந்து கேட்பவரின் சித்தத்தை உருக்கிவிடக்கூடிய அலாதியான தாகம் அக்குரலில் இருந்தது. வா வா, வந்து கேள், வீணான விஷயத்திலே மூழ்கி கிடக்கிறாயே, இதோ இனிமையுடன் இரண்டர கலந்து கொள் என்று அந்த இசை என்னை கூவி அழைத்தது. மெல்ல மெல்ல அங்கு சென்று முல்லை புதரருகே பதுங்கிக் கொண்டேன். அந்த மங்கையுடன் என் அண்ணன் நிச்சயம் இருப்பார். ஆதலால் நான் அவர் கண்ணில் படக்கூடாது என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். சோகம் ததும்பிற்று, சோபிதம் வழிந்தது அந்த மங்கையின் சுவைமிகு பாடலில். அந்த பாடல் இன்பத்தை வாயார் சொல்ல முடியாதபடி அந்த வணிகை பாடினாள். நானும் பரவசமானேன். மேலும் பாடினாள். விசித்திரமான அமைப்புடன் கூடிய அந்த பாடலை, இன்ப அருவியாம் அதன் மீதிலே நடமாடும் நங்கை கண்ட இன்பத்தை நாம் எப்படி காண முடியும்? அந்த பாடல் முடிந்தது. என் குரலும் சபாஷ் என்று கூறிற்று. நான் என்னையும் மறந்து பளிங்கு மண்டபம் புகுந்தேன். பயந்து ஒரு வனிதை நின்றால் என் எதிரில். பக்கத்திலே என் முன்னவர் இல்லை. நான் பதறினேன். ஏன் தெரியுமோ? பாடி என்னை பரவசமாக்கிய அந்த பாவை பளிங்கு மண்டபத்தில் பாதி ராத்திரி வேளையில் பாகுமொழி கீதத்தால் தனது தாபத்தை காட்டும் நிலையில் உள்ளவள் என்று நான் கனவிலும் கருதியதில்லை. அது மட்டுமா, என் எதிரில் நின்ற அந்த சமயமும் அவள் அணிந்திருந்த கோலம் எப்படிப்பட்டது தெரியுமோ? மெல்லிய காவி உடை, தைலம் அதிகம் கண்டிராததும் மலர்ச்சுமை இல்லாததுமான கூந்தல், மையில்லாத கண்கள், சதங்கை இல்லாத கால்கள், வளையணியா கரங்கள். அவளுடைய மார்பில் முத்துவடமோ இரத்தின கண்டிகையோ கிடையாது. செவியிலே ஐம்பொன் நிறமான புஷ்பம், நெற்றியிலே சந்தனத்தால் பிறைவடியில் ஒரு குறி. தவக்கோலத்தில் இருந்தால் அந்த பெண். தவக்கோலம்தான், ஆனால் தாபத்தின் வேகத்தை அவளுடைய கீதம் நன்கு காட்டிற்று. என்னை கண்டதும் அவளுக்கு விழியில் நீர் துடித்தது. எனக்கு பொறி பறந்தது. தவசிரேஷ்டையார் என்று தந்தையாரால் பூஜிக்கப்படுபவரும் குலகுரு என்று கொண்டாடப்படுபவரும் கோயில் கட்டி பிரதிஷ்டை செய்து பாண்டிய நாடு பல வளங்களோடு திகழ வேண்டும் என்று பல வகை யாகங்கள் செய்தவரும், என் தந்தைக்கு நிழல் போல இருந்து வந்தவரும், ஆசிரமவாசியுமான சத்யபிரகாசரின் ஏக புத்திரிதான் அவள். என் அண்ணன் ஏகாந்தமாக தங்க ஏற்பட்ட பளிங்கு மண்டபத்திலே தங்கி யாழ் மீட்டி இன்ப அருவி அதன் மீதிலே அவள் கண்ட இன்பம் தேனினும் கிடையாது என்று பாடினாள். அவளுடைய மலரடியையும் என் பிதா பணிந்ததுண்டு. நானும் தான். சத்யபிரகாசர் அவள் அம்பிகையின் அவதாரம் என்று கூறியிருந்தார். அவள் பூஜைக்காக தனியாக பணிப்பெண்கள். அவளுடைய பாத பூஜையிலே பலருக்கு பிரியம். அவ்விதமான யோகி அன்று இரவு தாபத்தை தாங்காது தனியே பாடி கிடந்தாள். அக்காட்சியை கண்டதும் எனக்கு கோபம் கட்டுக்கடங்கவில்லை. என் பார்வை அவளுக்கு பயத்தை கிளறிவிட்டது. அவள் உடல் நடுங்கிற்று. ஏதேதோ பேச வாயெடுத்தாள். என் கேலி சிரிப்பு அவள் பேச்சை நிறுத்திவிட்டது. கூப்பிய கரத்துடன் என் எதிரில் நின்றாள். ஆம், அவளை நான் தேவியின் திரு அவதாரம் என்று பலமுறை கும்பிட்டதுண்டு. அவள் அன்று இரவு என்னை கும்பிட்டு நின்றாள். அவள் கேட்கும் வரம் என்ன? வெளியே கூறி என் மானத்தை பறித்து விடாதே என்பதுதான். நானா விடுவேன் அந்த கள்ளியை? காவி உடை, காமச்சேட்டை, தூ என்று கூறி அதட்டினேன். அவ்வேளையில் காதலி என்றொரு குரல் கேட்டு திடுக்கிட்டேன். அது என் அண்ணனின் குரல். அவளும் திரும்பினாள். நானும் சத்தம் வரும் திக்கில் திரும்பினேன். ஒழிந்தான் உன்னை ஆட்டி படைத்த தூர்த்தன். இதோ அவனுடைய இரத்தம் ஒழுகுவது கண்டுகளி. உன் கோபத்தையும் சோகத்தையும் இந்த செந்நீரால் கழுவிக்கொள் என்று கூறிக்கொண்டே என் சகோதரர் அங்கு வந்தார். நானும் அவளும் ஏக காலத்தில் ஆ என்று அலறினோம். என் அண்ணனின் கரத்திலே குலகுருவின் தலை தொங்கிற்று. உடலற்று இரத்தம் ஒழுகி கொண்டிருந்தது. போர்க்காலங்களிலே தலை வேறு உடல் வேறாக அறுபட்டதையும் இரத்தம் ஆறென ஓடினதையும் குருதி தோய்ந்த சரத்துடன் வீரர்கள் நிற்பதையும் நான் கண்டதுண்டு. ஆனால் கலங்கியதில்லை. நடுநிசியில் அரண்மனை பூங்காவில் அரசகுமாரன் குலகுருவின் தலையை வெட்டி இரத்தம் ஒழுக ஒழுக பிடித்து கொண்டு நிற்பதை யார்தான் கண்டு கலங்காதிருக்க முடியும்? கலை இன்பத்திலே திளைத்திருக்கிறார் அண்ணன் என்று எண்ணிக்கொண்டிருந்த எனக்கு அவர் கொலை தொழிலும் செய்வது காண கூசிற்று. அந்த இரவு நில ஒளியிலே நான் கண்ட காட்சியை நினைத்தால் இப்போதும் நடுக்கம் பிறக்கிறது. நீ ஏன் இங்கு வந்தாய் என்று அண்ணன் என்னை கேட்டார். பயத்தால் மெய் மறந்து நின்றவன் நான் இக்கேள்வி கேட்டு அவர் தலையை கீழே போட்டார். அந்த சத்தம் எனக்கு என் நிலைமையை கவனத்துக்கு கொண்டு வந்தது. அண்ணா, நான் இங்கே உலவிக் கொண்டிருந்தேன். இசை கேட்டது, வந்தேன், இதை கண்டேன் என்று நான் படபடத்து கூறினேன்.
அவர் மேலங்கியால் முகத்தை துடைத்து கொண்டாள். அவளோ பதுமை போல் ஆகிவிட்டாள். அசைவற்று நின்று கொண்டிருந்தாள். கண்களிலே நீர் மட்டும் வழிந்து கொண்டிருந்தது. தவக்கோலத்திலே உள்ள இப்பெண் என் காதலுக்கு உரித்தானவள். இவளுடைய உடைக்கு இவள் பொறுப்பல்ல. காவியால் மூடி இவளுடைய கருத்தை தூங்க வைக்கலாம் என்று இக்கிராதகன் கருதினான். இவனுடைய கபடத்தை தெரிந்து நான் இக்காரியம் செய்தேன் என்று அண்ணன் கூறினான். எனக்கு அவருடைய விளக்கம் திருப்தியை உண்டாக்கவில்லை. முழுமையான மனச்சாந்தி ஏற்படாததால் நான் கீழே உருண்டு கிடந்த தலையையும் உக்கிரத்துடன் என் எதிரே நின்ற சகோதரனையும் நீர் புரளும் கண்களுடன் நின்ற அந்த பெண்ணையும் மாறி மாறி பார்த்தேன். மருட்சியால் மயக்கமே வந்துவிடும் போல் இருந்தது எனக்கு. வேடிக்கையை கேள் நடனா. நான் இப்படி தவித்து கொண்டிருந்தேனே, அதை ஒரு துளியும் பொருட்படுத்தாது என் அண்ணன் அந்த அணங்கை அருகே இழுத்து அணைத்து கொண்டு கண்களை துடைத்து, அஞ்சாதே, உன் அழகை ஆயுதமாக கொண்டு அக்கிரம செயல் புரிந்து வந்தவன் அழிந்தான். இனி உன் வாழ்வு மலரும், மனம் அருளாதே என்று கூறி தேற்றினான். நான் ஒருவன் நிற்பதையும் அண்ணன் மறந்துவிட்டார். காலடியிலே உருண்டு கிடந்த குரு தலையை கூட அவருக்கு தெரியவில்லை. இந்த நிலையில் என் தகப்பனார் மன்னர் திடீரென்று சில காவல் ஆட்களுடன் அங்கு வர கண்டேன். அண்ணா, அரசர் என்றேன். உடனே அந்த மங்கை என் அண்ணனின் அணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு அவ்விடத்தை விட்டு ஓடிவிட பார்த்தாள். புன்சிரிப்புடன் என் அண்ணன் அவள் கரத்தை பிடித்து இழுத்து நிற்க வைத்து, நில், ஏன் ஓடுகிறாய் என்றார். இதற்குள் மன்னர் அங்கு வந்து சேர்ந்து விட்டார். அவர் பேசும் முன்பு எனக்கு பயத்தால் பாதி உயிர் போய்விட்டது. தவமணி, நீ இங்குதானா இருக்கிறாய்? உன் தாளினை வணங்குகிறேன். குரு துரோகம் செய்த இக்கொலை பாதகனை நொடியிலே நான் வீழ்த்துகிறேன். நீ பிழை பொறுத்து கொண்டு பாண்டிய மண்டலத்தின் மீது பகை காட்டாது விடு அம்மையே என்று கூறிக்கொண்ட என் பிதா காவி உடைக்காரியின் காலில் விழப் போனார். அவள் அதை தடுத்து அவரை தூக்கி நிறுத்தினாள். இதற்குள் காவலர் உருண்டு கிடந்த தலையை எடுத்து ஒரு பீதாம்பரத்தில் மூடி பிடித்து கொண்டனர். இரு காவலர் உருவிய வாளுடன் என் அண்ணனின் இரு மருங்கிலும் நின்று கொண்டனர். அவர்களின் நடவடிக்கையை கவனித்ததில் என் தந்தை என் அண்ணனை கைது செய்ய தீர்மானித்து விட்டார் என்பது விளங்கிற்று. ஆம், குருதேவனை கொலை செய்து விட்டார் உமது மூத்த குமாரன் என்று யாரோ சீடர் கூறிட கேட்டு கொதித்தெழுந்த என் தந்தை என் அண்ணனை தேடி பார்த்து தோட்டத்திற்கு வந்தார். அங்கு குருவின் தலை உருண்டு கிடந்ததை கண்டார். குருவின் புத்திரி தவமணி அங்கு இருக்க கண்டு அவளுடைய தவோபலத்தால் மண்டலத்தையே நிர்மூலமாக்கி விடுவாளோ என்று பயந்து அவளை பணிந்து மன்னிப்பும் கோரி நின்றார். தவமணியின் கோலம் ஒன்று, செயல் வேறு. அது எனக்கு கோபமூட்டிற்று. என் பிதாவோ அவளுடைய கோலத்தை கண்டு மதி மயங்கி மண்டியிடுகிறார். என் அண்ணனோ அவளுடைய அழகிலே சொக்கி கொலையும் புரிந்துள்ளார். இவ்வளவு நிகழ்ச்சிகளையும் நினைப்பையும் கிளறிவிட்ட அந்த நங்கை என் தந்தையை நோக்கி மிருதுவான குரலில் சில சொல் புகன்றாள். அரசே, என் பிழை பொறுத்தருள வேண்டும். நான் தவசியும் அல்ல, யோக சிக்திகள் பெற்றவனும் அல்ல. எவனுடைய தலை கீழே உருண்டு கிடப்பதற்காக கோபம் கொண்டு தாங்கள் தங்களின் மூத்த புதல்வர் மீது பாய்ந்திட வந்திருக்கிறீரோ, அந்த கபட சந்நியாசிக்கு நான் மகளும் அல்ல. அவனுடைய கருவியாக இருந்து வந்தேன். எங்கோ மரத்தடியிலே கிடந்த ஒரு குழந்தை பார்க்க அழகாக இருப்பது கண்டு தவ வேடம் புனைந்து தந்திரத்தால் வாழ்ந்து வந்த சத்திய பிரகாசர் எடுத்து வளர்த்து வந்தார். அந்த குழந்தையின் எழில் வளர வளர அவனுடைய புகழும் செல்வாக்கும் வளரலாயிற்று. பல இடங்களில் சுற்றி திரிந்துவிட்டு இங்கு வந்து சேர்ந்தோம். ஆம், நான் தான் அவன் கண்டெடுத்த குழந்தை. இங்கு அவன் தங்களை எப்படி எப்படியோ மயக்கினான். என்னையும் பெரிய யோகி என்று கூறி தங்களை நம்பிட செய்தான். இளமையும் எழிலும் இருந்தும் தவ வேடமும் கபடத்துக்கு உடந்தையுமாக நான் காலம் கழித்து வருகையிலே உமது புதல்வரின் கண்கள் என் காவி உடையை கிழித்தெறிந்து என் இருதயத்திலே இயற்கையான எண்ணங்கள் தழுவுவதையும் பர்ணசாலையிலே பாழாகி கிடக்கும் வாழ்வை நான் வெறுக்கிறேன் என்பதையும் தெரிந்து கொண்டன. ஆமாம், கடலில் குளித்து முத்தெடுக்கும் பணியாளே எங்கு குளித்தால் முத்து கிடைக்கும் என்பதை அறிவான். அதுபோலத்தான் அவர் என் அகத்தை மறைத்து கொண்டிருந்த புறக்கோலத்தால் மயங்காமல் என்னை கண்டறிந்தார். என் மனம் அவரை நாடிற்று. என்னை பூஜிக்க பலர் வந்தது போலவே அவரும் வந்தார். ஆனால் என் தவ வேடத்தை பூஜிக்காமல் என் அன்பை வேண்டினார். நானும் அளித்தேன் அகமகிழ்ச்சியுடன். இதனை எப்படியோ சத்திய பிரகாசம் தெரிந்து கொண்டான். தெரிந்து கொண்டால் என்ன, என்னை என் வழிப்படி விட்டுவிடலாம். இல்லையேல் இங்கிருந்தால் தானே இது நடக்கும். இனி வேறு இடம் செல்வோம் என்றாவது இங்கிருந்து கிளம்பி விட்டிருக்கலாம். இல்லையேல் என் அன்பரை அழைத்து அறவுரை கூறி தடுத்திருக்கலாம். அதுவும் இஷ்டமில்லையேல் என்னை கொன்று விட்டிருக்கலாம். இவை எதையும் செய்யாமல் என்ன செய்தான் தெரியுமோ? எந்த மடியிலே நான் சிறு குழந்தையாக படுத்துக்கொண்டு தூங்கினேனோ அதே மடியிலே சாய்ந்து கொண்டு மையல் ஊட்ட வேண்டும் என்று கட்டளையிட்டான்.
மகளாக இத்தனை காலம் இருந்தது போதும், இனி எனக்கு மனையாளாகிவிடு என்றான். என்னை கேட்டானா இது போல? இல்லை. சொல்லை செயலை விடவில்லை. ஓரிரவு பக்த கோடிகள் போய்விட்ட பிறகு நான் படுத்து கொண்டிருந்த அறையிலே மினுக்கி கொண்டிருந்த தீபம் அணைந்தது. அணைக்கப்பட்டது. ஒரு உருவம் என் மஞ்சத்துக்கு அருகே நின்றது பெருமூச்சுடன். நான் அப்பா என்று அலறினேன். அந்த உருவம் கலகலவென்று சிரித்திட கேட்டு என் சித்தம் மருண்டது. சத்யபிரகாசரே அங்கு வந்து நின்றவன். என்னை வளர்த்த தந்தையே விளக்கை அணைத்துவிட்டு அங்கு நின்றான் என்பது தெரிந்தது. என் திகில் கொஞ்சம் நீங்கிற்று. நான் மஞ்சத்திலே எழுந்து உட்கார்ந்து கொண்டு, என்னப்பா இது, இப்படி மிரட்டிவிட்டீர் என்று கேட்டேன். அவன் என் பக்கத்திலே வந்து அமர்ந்தான். நான் வழக்கமாக அவனிடம் நெருங்குவது போல நெருங்கினேன். அவனோ என்னை என்றும் அணைத்திராத விதமாக அணைத்தான். அப்பா என்றேன் நான். அவனோ மகளே என்று அழைக்காமல் தவமணி என்றான். குரலிலே ஒரு மாதிரியான தழுதழுப்பு தென்பட்டது. அவனுடைய முகத்தை சரியாக பார்க்க விரும்பி அணைப்பிலிருந்து விடுபட முயன்றேன். அவனோ என்னை இறுக பிடித்து கொண்டான். எனக்கு திகில் பிறந்தது. அவனுடைய வலிமைக்கு நான் ஈடா? மஞ்சத்திலே நான் சாய்க்கப்பட்டேன். கூவிய என் வாயை அவன் தனது வாயால் மூடினான். என் கன்னங்கள் அவனுடைய கோர பற்களுக்கு இரையாயின. என் இதழ் துடித்தது. என் உடல் பதறிற்று. என் உயிர் போய்விடும் போல் ஆகிவிட்டது. மகளே என்று அழைத்து வந்த அந்த காதகன் அன்று இரவு என்னை தன் காமத்துக்கு பலியாக்கிவிட்டான். அழுது அழுது என் கண்கள் சிவந்தன. அவனோ சிரித்து சிரித்து என்னை சித்திரவதை செய்தான். தான் பயிரிட்ட செடி மரமாகி கனி தந்தால் அதனை சுவைக்க வேறு யாருக்கு உரிமை உண்டு என்று கேட்டான். என் நிலைமையை நினைத்தாலே நடுக்கம் பிறந்தது. வெளியே சென்று நான் யாரிடம் முறையிடுவேன்? எவரையும் என் மொழியை கேளா வண்ணம் அவன் தடுத்து விடுவான். என் பிரிய பதியாக யாரை கொள்ள வேண்டும் என்று நான் நிச்சயித்திருந்தேனோ அவர் முகத்திலே எங்கனம் விழிப்பேன் என்று திகைத்தேன். பகலிலே தவமணி, மாலையிலே உமது மூத்த மகனின் காதற்கனி, இரவிலோ அந்த காம கள்ளனின் போக மாது. இந்த நிலையிலே எத்தனை காலம் நான் தள்ள முடியும்? என்னால் சகிக்க முடியவில்லை. எனவே இவரிடம் உண்மையை கூறிவிட்டேன். இவன் தலை கீழே உருண்டது. என் நெஞ்சிலே இருந்து வந்த பாரம் குறைந்தது என்று தவமணி தன் வரலாற்றை கூறினாள். நான் திக்பிரமை அடைந்தது போலவே என் தந்தையும் திக்பிரமை அடைந்தார். தவ வேடமிட்டு தகாத செயல் புரிந்து வந்த இந்த தூர்த்தன் ஒழிந்தது முறைதான். மகளையே மஞ்சத்துக்கு இழுத்த மாபாவி ஒழிந்தது சரிதான். இவன் தலை கீழே உருண்டது கண்டு மருண்டு என் மகனையன்றோ ஏதேதோ செய்திட எண்ணினேன் என்று மன்னர் கூறினார். சரி, ஒருவாறு தொல்லை தீர்ந்தது என்று நான் நினைத்தேன். ஆனால் நடந்தது விபரீதமாயிற்று. அவளை திருமணம் புரிந்து கொள்ள தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அண்ணன் வேண்டினார். இச்சொல் கேட்ட என் தந்தை தீயை மிதித்தவர் போல துடித்து போனார். என் தந்தை அண்ணனை பார்த்து உருக்கமாக சொன்னார், பாண்டிய நாட்டு பார்த்திபனாக வரவேண்டியவனடா நீ. படுமோசக செயல் புரியலாகாது. படுமோசம் நான் புரியவில்லை. இப்பாவையை மணக்க விரும்புகிறேன். சிங்காதனம் இச்சிங்காரியுடன் நான் வீற்றிருக்க இடமளித்தால் சரி, இல்லையேல் அது எனக்கு வேண்டாம் என்றார். தவமணி, யோகி வேடம் தாங்கிய சாமிக்கு போக பொருளாக இருந்தால் அவளை நீ உன் அன்புக்கு இருப்பிடமாக்கினாய். ஆனால் உன் குடும்ப விளக்காக அவள் இருக்க முடியுமா? அன்பு இல்லாத இடத்தில் திருமணம் இல்லை தந்தையே. நாடாள பிறந்தவன் நீ. வெறும் ஏட்டாளானாக இராதே. தவமணி இங்கு தங்கட்டும். அவளுடைய இல்லம் உனக்கு இன்ப மாளிகையாக இருக்கட்டும். ஆனால் அரச மாளிகைக்கு வேறு ஒருத்தி இருந்தே தீர வேண்டும். அதுதான் முறை என்றார் தந்தை. தந்தையே, உமது வார்த்தையை மீறுவதற்காக மன்னிக்க வேண்டும். அவள் ஒரு காமுகனின் சேட்டையால் சிதைந்தாள். அது அந்நவளின் குற்றமல்ல. என்றைய தினம் நான் அவளை உண்மையாக காதலிக்க தொடங்கினேனோ அன்றே நான் அவளை ஆசிரமத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்திருக்க வேண்டும். தவமணியை நான் அங்கு விட்டதனால்தான் தகப்பனாக நடித்த அந்த தருதலை தகாத செயல் புரிந்தான். அவனுக்கு தண்டனையும் தந்தாகிவிட்டது. இவள் செய்த குற்றம் என்ன? ஏன் இவளை என்னிடமிருந்து பிரிக்க வேண்டும்? நீ அரசனின் மகன், மூத்த புதல்வன், இளைய அரசன், நாளை அரசாள வேண்டியவன். அது நினைவிருக்கட்டும். இவளோடு பாண்டிய நாடு என்னை ஏற்றுக்கொண்டால் நான் இங்கு இருப்பேன். இல்லையேல் அரசும் வேண்டேன். பாண்டிய நாடே பெரிது, உன் பிடிவாதம் அல்ல. என் ஆணைதான் பெரிது, உன் ஆசை அல்ல. பல கோடி மக்களின் பாதுகாவலனாக இருக்கும் பணியே சிறந்தது. ஒரு பாவையுடன் புரண்டு கிடக்கும் போகமல்ல. அரசன் நீதியின் அடையாளம், பொறுப்பின் சிகரம், போகத்தின் தூதன் அல்ல. காரியமும் வீரியமும் மிளிர அவன் விளங்க வேண்டும். காதலுக்காக கண்ணீரும் கம்பளியுமாக நிற்கக்கூடாது. பாண்டிய நாட்டு பார்த்திபனின் மகன் இப்படி பழுதுபட்ட ஒரு பாவைக்காக தனது பரம்பரை மாண்பு, பாராளும் உரிமை, தந்தையின் வேண்டுகோள் எனும் இவற்றை தட்டத் துணிவது மடமை.
கொடுமை. இதை நான் அனுமதிக்க மாட்டேன். நாடும் அனுமதிக்காது. பிடிவாதம் வேண்டாம். எப்படியோ இந்த மங்கைக்கும் உனக்கும் சம்பந்தம் உண்டாகிவிட்டது. அதற்காக வேண்டி நீ மக்களுக்கு செய்ய வேண்டிய தொண்டு என்ன என்பதையும் அந்த தொண்டு புரிய எது தகுதியான முறை என்பதையும் மறக்காதே. தந்தை தனையனிடம் தர்க்கிக்க வேண்டிய விஷயமல்ல இது. நீ உன் நிலைமையை உணர்ந்து நட என்று மன்னர் கூறினார். தந்தையே, இது பற்றி அதிகம் பேசிட எனக்கு மனமில்லை. ஒன்று மட்டும் சொல்கிறேன். உத்தமோத்திரராகிய தாங்கள் அறியாததல்ல. நான் கூறப்போவது அரும்பு மலர முகூர்த்தம் குறிப்பாரில்லை. யார் எவ்வளவு முயன்றாலும் அரும்பை அவர் இஷ்டத்துக்கு இணங்க வைத்து மலராகும்படி செய்ய முடியாது. முடிவேந்தன் ஆனாலும் ஒரு மயிலை ஆடு என்று கட்டளையிட்டு தோகையை விரித்து ஆட செய்யவும் முடியாது. தானாக களி கொண்டு ஆடிடும் மயிலையும் நிறுத்து உன் நடனத்தை என்று கூறிட முடியாது. அதுபோலவே தர்க்கமும் தடை உத்திரவும் தண்டனையும் நிபந்தனையும் வம்பும் வல்லடியும் வாலிப உள்ளத்திலே மலரும் அந்த காதல் எனும் உணர்ச்சியை பறித்துவிட முடியாதல்லவா? விளைவு எதையும் பொருட்படுத்தாமல் திடீரென்று கிளம்பும் ஜோதி அல்லவோ காதல் என்று என் அண்ணன் கூறினார். அது ஜோதியோ அல்லவோ எனக்கு தெரியாது. இவள் இந்த மண்டலத்துக்கு பெரும் தீயானாள். தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சண்டை மூட்டுகிறாள். பாண்டிய குடும்பத்தின் மணியை மாசாக்குகிறாள். பாண்டிய நாட்டுக்கு ஒரு பழிசொல் ஏற்பட செய்து விட்டாள். வண்ணஞ்சக்காரி, வளர்த்த தகப்பனின் காம கூத்துக்கு இடமளித்த வேசி என்று என் தந்தை தவமணி எனும் பெண்ணை கடிந்துரைத்தார். என் அண்ணன் அச்சொல் கேட்டு வெகுண்டு, தந்தையே, அரச நீதியின்படியும் பாண்டிய பரம்பரை முறைப்படியும் இவள் பட்டத்து அரசியாகும் உரிமை இழந்தவள் ஆகலாமே தவிர பழிச்சொல் கேட்டு தீர வேண்டும் என்ற நியதி இல்லை. அவளை நான் மனமாற என் பிரிய நாயகியாக கொண்டு விட்டேன். எனவே இனி யார் அவளை பற்றி இழிவாக பேச துணிந்தாலும் நான் சகிக்க மாட்டேன் என்று கூறினார். பிறகு அங்கு நடைபெற்ற சோகமான சம்பவங்களை நான் சுருக்கமாகவே கூறுகிறேன். நடனா, என் தந்தை கெஞ்சியது மட்டுமல்ல, தவமணியும் எவ்வளவோ இதமாக என் அண்ணனுக்கு புத்தி சொன்னால். நானும் என்னால் கூடுமான மட்டும் அவரை திருப்ப முயன்றேன். அவர் பிடிவாதம் குறைவதாக தெரியவில்லை. பிறகு என் தந்தை ஒரு பயங்கரமான முடிவுக்கு வந்தார். தலை மீது கரங்களால் மோதி கொண்டார். தடதடவென்று ஓடினார். மடமடவென்று ஏதேதோ பேசினார். பிறகு கடைசி முறை என் சொல்லை கேள் என்று கூறினார். என் அண்ணன் முடியாது என்பதை தெரிவிக்க தன் தலையை கம்பீரமாக அசைத்தார். அந்த கம்பீரம் என்னை தூக்கி வாரி போட்டது. ஒரு அரசனின் கோபம், ஒரு தந்தையின் ஆத்திரம், அது மட்டுமா? அரச போகம் பறிமுதலாகும் என்ற நிலை எதுவும் துச்சமென கருதிய அவருடைய துணிவுக்கு காரணம் ஒரு துடி இடையால்தான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.